இந்த வீடியோல ஒரு ஜாவா ப்ராஜெக்ட்டையும் MySQL சர்வர்ல உள்ள ஒரு டேட்டாபேஸையும் எப்படி கனெக்ட் பண்றது, அதை ஜாவால எப்படி கோட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இது நான் ஏற்கனவே பண்ண ஒரு வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். அந்த வீடியோல MySQL கனெக்டாரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்டெலிஜேயோட லிங்க் பண்றது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த MySQL கனெக்டாரை நீங்க உங்க ஜாவா ப்ராஜெக்டோட லிங்க் பண்ணாத வர உங்களால ஜாவாவையும் MySQLையும் கனெக்ட் பண்ண முடியாது. அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒருவேளை நீங்க அந்த கனெக்டாரை டவுன்லோட் பண்ணி லிங்க் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்க தாராளமா போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோல நான் என்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தேனோ அதே ப்ராஜெக்ட்ல தான் நான் இருக்கேன். இங்க லெஃப்ட் பேனல்ல எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் இருக்கு பாருங்க. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணா நம்மளுடைய MySQL கனெக்டார் இங்க லிங்க் ஆயிருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு புது ஜாவா கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க JDBC ப்ராஜெக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா SRC அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜாவா கிளாஸ் கொடுங்க. ஜாவா கிளாஸ்ல ஒரு பேர் கொடுக்கணும். நான் டேட்டாபேஸ் கனெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நடுவுல ஸ்பேஸ் விட வேணாம். இப்போ என்டர் கொடுத்தேன்னா அந்த கிளாஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். இப்போ நாம MySQL சர்வரோட கனெக்ட் பண்றதுக்கான ப்ரோக்ராமை எழுதலாம். ஜாவா டேட்டாபேஸ் இது ரெண்டையுமே கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே அந்த ப்ரோக்ராமை JDBC ப்ரோக்ராம் அப்படிதான் சொல்லுவோம். JDBC அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. அதை தான் ஷார்ட் ஃபார்ம்ல JDBC அப்படின்னு சொல்றோம். இந்த JDBC ப்ரோக்ராம்ஸை எழுதுறதுக்கு யூஸ் பண்ற கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ், மெத்தட்ஸ் அதை எல்லாத்தையும் கம்பைண்டா JDBC API அப்படின்னு சொல்லுவோம். API அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இந்த JDBC API குள்ள இருக்கிற கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ், மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே java.sql அப்படிங்கிற பேக்கேஜ் மூலமா நாம அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்ப எல்லா JDBC ப்ரோக்ராம்ஸ்லயுமே நீங்க java.sql அப்படிங்கிற பேக்கேஜை இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அதை நாம இப்ப பண்ணிக்கலாம். இந்த பப்ளிக் கிளாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலேயே import java.sql அப்படின்னு கொடுத்து .star கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல .star கொடுத்துட்டீங்கன்னா java.sql குள்ள இருக்கிற எல்லா கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸையும் நம்ம ப்ரோக்ராம்குள்ள யூஸ் பண்ண பெர்மிஷன் கொடுத்த மாதிரி. ஸோ அந்த ஸ்டாரை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா நம்மளுடைய ப்ரோக்ராம்குள்ள மெயின் ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணணும். இன்டெலிஜேவை பொறுத்த வரைக்கும் PSVM அப்படின்னு கொடுத்து டேப் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மெயின் ஃபங்க்ஷனுக்கான கோட் ஜென்ரேட் ஆயிடும். இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா ட்ரை கேட்ச் பிளாக் எழுதுறோம். இது எதுக்கு அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு சொல்றேன். இப்படி ட்ரை கேட்ச் பிளாக் எழுதியாச்சு. இது ஏன் அப்படின்னா நம்ம சர்வரோட கனெக்ட் பண்ணும்போது நாம கம்பைல் பண்ணுவோம் ஜாவா ப்ரோக்ராமை. அந்த டைம்ல கனெக்ட் ஆகாது. எப்போ நாம ரன் பண்றோமோ அந்த டைம்ல தான் கனெக்ட் ஆகிற ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். அந்த நேரத்துல ஏதாவது எரர் வருது, ஒருவேளை யூசர் நேம் இல்ல பாஸ்வேர்ட் தப்பா கொடுத்துட்டீங்க, இல்ல கனெக்ஷன் URL ஒரு விஷயம் கொடுப்போம், அதை ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா எரர் காட்டாது, ரன் டைம் எக்ஸப்ஷன் தான் காட்டும். அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு தான் ட்ரை கேட்ச் பிளாக் இங்க எழுதியிருக்கோம். அதே மாதிரி கேட்ச்குள்ள ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கணும். ஜென்ரலா இருக்க எக்ஸப்ஷன் கிளாஸே நாம கொடுத்துப்போம். இந்த கேட்ச் பிளாக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ட்ரை பிளாக்ல நம்மளுடைய டேட்டாபேஸ் கோடிங்கா எழுதணும். அந்த சர்வரை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு லைன் தான் ரொம்ப முக்கியம். அதை எப்படி பண்றோம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸ்ட்ரிங் URL அப்படிங்கிற ஒரு வேரியபிள், அதுல ஒரு விஷயத்தை இனிஷியலைஸ் பண்றோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் யூசர் அப்படின்னு கிரியேட் பண்றோம். இதுல என்னென்ன இனிஷியலைஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். மூணாவதா ஸ்ட்ரிங் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட 3 ஸ்ட்ரிங் இருக்கு. இது மூணையுமே எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நீங்க ப்ரோக்ராம்ல போக போக தெரிஞ்சுப்பீங்க. இந்த URL பொறுத்த வரைக்கும் கனெக்ஷன் URL இல்ல டேட்டாபேஸ் URL சொல்லலாம். இந்த URL டேட்டாபேஸ் ப்ரோக்ராம்ஸ்ல ரொம்ப முக்கியம். இது இருந்தாதான் எந்த டேட்டாபேஸோட குறிப்பிட்டு கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் MySQL இருக்கு, மைக்ரோசாஃப்ட் SQL இருக்கு, Oracle இருக்கு. இந்த மாதிரி டிஃபரெண்ட் டேட்டாபேஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது குறிப்பிட்டு நீங்க எந்த ப்ராடக்டை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத குறிக்க தான் இந்த URL. ஒவ்வொரு டேட்டாபேஸ் ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு URL இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம MySQL தானே கனெக்ட் பண்ண போறோம். அதனால MySQLக்கான URL கொடுக்குறேன் பாருங்க. JDBC
MySQL கோலன் அதுக்கப்புறம் 2 ஸ்லாஷ் திரும்ப லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 3306 இப்படி கொடுத்துட்டு திரும்ப ஒரு ஸ்லாஷ் கொடுத்து நீங்க எந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போறீங்க. MySQL நிறைய டேட்டா பேசஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அதுல ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். அது எக்ஸிஸ்டிங்கா இருக்கணும். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேட்டா பேஸ் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை தான் கனெக்ட் பண்ண போறேன். ஒருவேளை உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டா பேஸ் இல்லைன்னா நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எரர் காட்டும். அடுத்ததா யூசர் அப்படிங்கிறதுல நம்மளுடைய யூசர் நேம் கொடுக்கணும். மேக்ஸிமம் யூசர்ஸ் டிஃபால்ட் யூசர் நேமான ரூட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. நானும் அதை தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ யூசர் நேம் ரூட். அதே மாதிரி பாஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்குள்ள நம்மளுடைய பாஸ்வேர்டை கொடுக்கணும். இப்ப பாஸ்வேர்டை இப்படி ஓப்பனா தரோமே அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைரக்டா கோடிங்ல எல்லாம் பாஸ்வேர்ட் தரக்கூடாது. நாம சும்மா எஜுகேஷனல் பர்பசஸ்க்காக பண்றோங்கிறதுனால தாராளமா நீங்க பாஸ்வேர்டை தரலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப இப்படி 3 வேரியபிள்ஸ் கொடுத்தாச்சு. இப்பதான் இருக்கிறதுலே முக்கியமான லைன் எழுத போறோம். அதுதான் நம்ம ஜாவா ப்ரோக்ராமையும் சர்வரையும் கனெக்ட் பண்றதுக்கான லைன். நான் ஃபர்ஸ்ட் அந்த லைனை எழுதிடுறேன். அப்புறம் அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். கனெக்ஷன் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் எழுதிக்கிறோம். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு DriverManager டாட் கெட் கனெக்ஷன் இதுக்குள்ள நாம ஏற்கனவே கிரியேட் பண்ண 3 ஸ்ட்ரிங்கையும் ஆர்குமெண்டா கொடுக்கணும். ஆர்டரா URL, யூசர், பாஸ். இப்ப இந்த லைன்ல என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா இங்க DriverManager அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு பாருங்க. இதுதான் டிஃபரெண்ட் டேட்டாபேஸ்க்கான டிரைவர்ஸை மேனேஜ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம MySQL யூஸ் பண்றோம். அப்ப குறிப்பிட்டு MySQL டேட்டாபேஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இந்த DriverManager கிளாஸ் தான் மேனேஜ் பண்ணும். அதுக்குள்ள இருக்கிற ஒரு மெத்தட் தான் கெட் கனெக்ஷன். இதுக்குள்ள பாருங்க ஒரு 3 ஆர்குமெண்ட் தரும். அதுல URL தந்துடுறோம். அதை பார்த்தா MySQL தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி என்ன டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற டீடைலும் நம்மளுக்கு கிடைச்சிரும். ரெண்டாவதா யூசர் நேம் கொடுத்துருக்கோம். ரூட் அப்படிங்கிற யூசர் நேமும் மூணாவதா பாஸ்வேர்ட் MySQL கொடுத்துருக்கோம். இதை எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி கடைசியில ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ற கனெக்ஷன் ஆப்ஜெக்டை இங்க CON அப்படின்னு நம்மளா ஒரு பேர் வச்சிருக்கோம் பாருங்க. அதுக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த CONங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு இந்த ஜாவா ப்ரோக்ராமையும் MySQLையும் கனெக்ட் பண்ண அந்த கனெக்ஷனை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதை வச்சு அதுக்குள்ள இருக்க டேட்டா எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளா ஒரே லைன்ல நம்ம ஜாவா ப்ரோக்ராமையும் MySQL டேட்டாபேஸையும் ஈஸியா கனெக்ட் பண்ணியாச்சு. இது கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறோம். இஃப் கனெக்ஷன் நாட் ஈக்குவல் டு நல், அதாவது ப்ராப்பரா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள ஒரு மெசேஜ் கொடுக்கிறோம். system டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள டேட்டாபேஸ் கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துடலாம். நம்மளுடைய மெசேஜையும் சக்சஸ்ஃபுல்லா டைப் பண்ணியாச்சு. அடுத்ததா ஒரு லைன் எழுதுறேன். CON டாட் க்ளோஸ். இது கனெக்ஷன் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்ல உள்ள ஒரு மெத்தட். இந்த க்ளோஸ்ங்கிற மெத்தட் இது என்ன பண்ணும்னா எக்ஸ்பிளிசிட்டா எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த இடத்துல நம்ம ஜாவா ப்ரோக்ராமுக்கும் MySQL டேட்டாபேஸ்க்கும் நடுவில் உள்ள கனெக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணிடும். இதுக்கு காரணம் என்னன்னா தன்னால ஜாவா ப்ரோக்ராம் எண்ட் ஆகும் போதே நம்ம கனெக்ஷன் க்ளோஸ் ஆகும். ஆனா அதனால நிறைய மெமரி வேஸ்ட் ஆகும். பெரிய ப்ரோக்ராம்ஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ஆயிரும். அதனாலேயே எக்ஸ்பிளிசிட்டா எந்த இடத்துல தேவை இல்லையோ அந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவை சர்வர்ல கனெக்ட் பண்ணிட்டு வெறும் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்றோம். அதனால அதுக்கு அடுத்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஒருவேளை இந்த இடத்துல ஏதாவது எரர் ஆச்சுன்னு வைங்க, நம்ம URL தப்பா இருக்கு, இல்ல டேட்டாபேஸ் நேம் தப்பா இருக்கு, இல்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்பா இருக்கு அப்படின்னா இங்க ஒழுங்கா கனெக்ட் ஆகாது. அப்ப நேரா கேட்ச் பிளாக்குக்கு வந்து இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பிரிண்ட் ஆகும். எஸ் அவுட் அப்படின்னு கொடுத்தாலே இன்டெலிஜென்ட் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பேண்ட் பண்ணிடும். இந்த இடத்துல நாட் கனெக்டட் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்ப நம்மளுடைய ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சின்ன ப்ரோக்ராம் தான், எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்திருப்பேன். இப்போ இதை நாம ரன் பண்ணி பார்ப்போம்.
இங்க நான் ரன் கொடுக்கிறேன். இங்க பாருங்க சக்சஸ்ஃபுல்லா நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. டேட்டாபேஸ் கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இதுதான் நம்மளுக்கு வேணும். இப்ப பாருங்க நான் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேட்டாபேஸை ஸ்டூடெண்ட்ஸ்னு மாத்திடுறேன். என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸே இல்ல. இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் நாட் கனெக்டட் அப்படிங்கிற மெசேஜ் தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா அந்த டேட்டாபேஸோட நேம் தப்பு. இப்ப திரும்ப இந்த ஸ்டூடெண்ட் மாத்திடுறேன். யூசர் நேம ரூட்ஸ்னு மாத்தி பார்ப்போம். மாத்திட்டு ரன் பண்றேன். அதே மாதிரி நாட் கனெக்டட் தான் வரும். பாருங்க திரும்ப நாட் கனெக்டட் அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க URL, யூசர் நேம், பாஸ்வேர்ட் மூணுல ஏதாவது ஒரு தப்பு விட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி நாட் கனெக்டட் அப்படின்னு தான் வரும். சோ இந்த URL முதல்ல தெளிவா பாத்துக்கங்க. அதே மாதிரி உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டையும் கரெக்டா கொடுங்க. அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல எக்ஸெப்ஷன் கொடுத்திருப்பேன். ஆனா அது குறிப்பிட்டு என்ன எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதை காட்டுறதுக்காக இந்த இடத்துல ex.print stack trace அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணா என்ன எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படிங்கறத சேர்த்து காட்டும். இப்போ இதை திரும்ப ரன் பண்ணி பார்ப்போம். கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வருது. இப்போ ஏதாவது மாத்தி பார்ப்போம் என்ன எக்ஸெப்ஷன் அப்படிங்கறத பார்க்கலாம். பாஸ்வேர்டை மாத்துவோம். இந்த மாதிரி சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு M போட்டுட்டு திரும்ப ரன் பண்றேன். ரன் பண்ணா பாருங்க நாட் கனெக்டட் அப்படிங்கிற மெசேஜ் வந்துட்டு கீழே என்ன எரர் அப்படிங்கறதும் காட்டுது. அந்த எக்ஸெப்ஷன் மேபி புரியாம இருக்கலாம். ஆனா என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா print stack trace அப்படிங்கிற மெத்தடை கேஷ் பிளாக் குள்ள யூஸ் பண்ணுங்க. நம்ம ஜாவா ப்ரோக்ராம எப்படி MySQL டேட்டாபேஸோட கனெக்ட் பண்றது, சர்வரோட எப்படி கனெக்ட் பண்றதுக்கான ப்ரோக்ராமை எழுதுறது அப்படிங்கறத பார்த்தோம். இன்னும் நம்ம டேட்டாவை எதுவுமே பண்ணல. உள்ள இருக்க டேட்டாவை எப்படிலாம் மேனிபுலேட் பண்ணலாம், SQL queries ஜாவா ப்ரோக்ராம் மூலமாவே எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற பல விஷயம் இருக்கு JDBCல. அதை எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நாம பார்ப்போம். JDBCயை பொறுத்த வரைக்கும் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனா நியூ கமர்ஸுக்கு புது விஷயங்கள் இருக்கும். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிருக்கும். இதே மாதிரி நிறைய JDBC வீடியோஸை நான் அடுத்தடுத்து பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கோடிங் வீடியோஸ் பார்க்க மறக்காம கோட் ஸ்கிரீன்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.